ஒன் பஞ்ச் மேனோட நெக்ஸ்ட் எபிசோட இருக்கும். இதுக்கு முன்னாடி டீமன் ஸ்லேயர் ஸ்பின் ஆப் சோலோவிங் பிளாக் க்ளோவர் டோக்கியோ ரேஞ்சர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பட்டாளமே இருக்கு. ஸோ அதை செக் பண்ணாலும் செக் பண்ணுங்க. அண்ட் ஒன் பஞ்ச் மேனுக்கு முன்னாடி, அதாவது இந்த 11வது எபிசோடுக்கு முன்னாடி 10 எபிசோட் இருக்கு. அதை பார்க்காம வந்தாலும் ஒன்றும் புரியாது. ஸோ அதையுமே செக் பண்ணுங்க. வெல்கம் டு சிஸ் ஃபேமிலி. இன்னும் நம்ம பார்க்க போகிறது ஒன் பஞ்ச் மேனோட சீசன் 3 எபிசோட் 11 இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? சைல்ட் டெம்பருக்கு புரிஞ்சு போயிடும், ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு வேற வழியே கிடையாது, இதுதான் பண்ண போறேன்னு ஒரு 3 பால் டிராப் பண்ணுவான். அதுல இருந்து 23, 24, 25 சொல்லிட்டு ஒரு 3 நாய் வரும். அதை 3 கம்பைன் பண்ணி ஒரு பயங்கரமான ஒரு உருவத்தை எடுத்திருப்பானுங்க. ஆஹா, இது செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும் போல இருக்கே. ரோபோட் பேட்டிலா எப்படி இருக்க போதுன்னே தெரியலையே. இதெல்லாம் எனக்கு ஈக்குவலா? கேவலப்படுத்திட பாத்தியா? வான்னு கத்திக்கிட்டு வர, இந்த வச்சுக்கோ அப்படின்னு மிசைலா ஷூட் பண்ண அது போய் ஸ்டிக்கி கம் மட்டும் ஒட்டிக்கும். இந்த பகுதி இவன் கத்தி வேற எடுக்க, அதுல ஸ்டிக்கி கம் இருக்கு, ஆப்போசிட்ல இது வரன்னு சொல்லிட்டு அந்த இடமே ஒரு பயங்கரமா இருக்குமா. இவன் நல்ல வெறியா பாத்துட்டு இருப்பான், என்ன நடக்க போகுதுன்னு பாக்குறப்ப அங்க என்ன வேடிக்கை பாக்குற, வாடா அப்படின்னு இழுத்துட்டு ஓடிடுவான். ஏன்பா நீ அவன் கூட சண்டை போட்டிருக்கலாம்ல. இங்க பாரு தம்பி, யாரு ஸ்ட்ராங்கு யாரு ஜெயிக்கிறாங்கன்றது முக்கியம் கிடையாது, நம்ம சண்டை போட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப இந்த சுச்சுவேஷன்ல ஏன் தப்பிக்கணும்? நீங்க எல்லாருமே இந்த மாஸ்டரை காலி பண்றதானே உங்க வேலையை. இங்க பாரு, நீ சொல்றலாம் ரைட்டு தான், ஆனா என்னோட மிஷின் அப்படிங்கிறது ஒன்னே சேஃபா கொண்டு போகணும், அதுதான் என்னோட மிஷின். இப்ப போய் நான் சண்டை போட்டேன் அப்படின்னா ரொம்ப பெரிய பிரச்சனை. சப்போஸ் நான் சண்டை போட்டு ஜெயிச்சா கூட எனக்கு ஏதாச்சும் நடந்துருச்சு, என்னால நடக்க முடியல அப்படின்னா நீ என்ன பண்ணுவ, மாட்டில முழிக்க மாட்டியான்னு சொல்லிட்டு அசால்ட்டா தூக்கி சொருகி வச்சிருப்பான். புரிஞ்சிச்சு. ரொம்ப நேரமா ஓடிட்டு இருக்கோம், ஏன்னா முடியல, எனக்கு செம்ம கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது மேன பார்த்துருவான், ஃபோனிக்ஸ் மேனை பார்த்துருவான். இதை நான் இங்கே பார்த்த மாதிரி இருக்குது. இந்த பேர்ட் பேர்ட்னு சொல்லுவாங்களே, அவன் தானே இது. இவன் சொன்னது கூட பேர்ட் காஸ்டியூமு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தால, ஒருவேளை இவன் அனிமல் எம்பையர் வர இந்த மாஸ்கட்டாக இருப்பானோ. அந்த அனிமல் எம்பையர் ஷோ வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க. என்ன காரணம், டார்க் ஹியூமர் நிறையா இருக்கும். அதே மட்டும் இந்த பேர்ட் பேர்ட்னு சொல்லக்கூடிய அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு கேரக்டராக இருக்கும். அட் த சேம் டைம் இது செத்து பழிக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இவன் கொஞ்சம் லூசுத்தனமா நடந்துக்கிறனால இப்போ எங்கேயாச்சும் போய் செத்துருவான். ஒரு தடவை பார்த்தா கரண்ட் கம்பியில் விழுந்து செத்துருவான். அண்ட் 2வது தடவை எங்கேயோ ஒரு இடத்துல பறந்து போய் விழுந்துருவான் போல இருக்கு. இந்த மாதிரி நிறைய தடவை செத்தாலுமே மறுபடியும் ரிவைவ் ஆகி அடுத்தடுத்த எபிசோட் எதுவுமே நடக்காத மாதிரியே வந்துட்டு இருப்பான். ரிவைவ் அந்த டிவி ஷோல இருக்கிறது உண்மையா இருந்துச்சுன்னா, அவன் சொன்னபடி அந்த மாஸ்கட் சூட்டால் தான் அவனுக்கு பவர் கிடைச்சிச்சு. அந்த மாஸ்கட் சூட்டால பவர் கிடைச்சிச்சுன்னா அந்த கேரக்டர் வச்சு வரக்கூடாதா? இந்த போடி பின்னாடி ஒரு பெரிய வெளிச்சம் வரும், நம்ம சைல்டு நம்பர் இருக்கா, என்னடா நடக்க போகுதுன்ற மட்டும் முழிச்சிட்டு இருப்பானுங்க. கியோரோ தெளிவா சொன்னான்டா, செத்து பழகிறப்ப நம்ம பவர் கூடுமாமா. இந்த தடவை ஃபோனிக்ஸ் மேன் ரீஇன்கார்னேட்னு சொல்லிட்டு டிராகன் லெவல் த்ரெட்டா வந்து நிற்பான். இவன் மறுபடியும் பேர்லியம் சார்க்குன்னு யூஸ் பண்ணா இவன் ஏதோ வச்சு தடுத்துருவான். சே, ஹீட் வேவ்ஸா, சீக்கிரமா உட்காரு. இந்த நெருப்புங்கிறது பயங்கரமா சுத்தி வளைச்சிருக்கும். கவலைப்படாத, அந்த மெட்டீரியல் வந்து ஹீட்டை தாங்கும், நான் வந்துடுறேன். நான் வேற டாக்மேனை அங்கே இறக்கி விட்டுட்டேன், வேற வழியே கிடையாது. இப்ப நான் தான் சண்டை போட்டாகணும், இவனை நானே தோக்கடிக்கிறேன். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கவே அந்த டிரான்ஸ்பரண்ட் வால் இருக்குல்ல, அதை போட்டு வச்சிருவான். போன தடவை இதுதான் நீ தோக்கடிச்சிச்சு, இந்த தடவை என்னோட அழகை வச்சு தடுக்கிறான்னு பாப்போமா. போன தடவை உதவாங்கினதை மறந்துட்டியா? இவன் விளையாட்டே கிடையாது. இந்த தடவை நான் 5 இன்வின்சிபிள் வலை போட்டிருக்கேன். இந்த போட்டு அவன் பறந்து வரப்ப நிறைய வெட்டியெல்லாம் போட்டு வந்துட்டு இருப்பான். பயங்கர ஸ்பீடா வந்து டைரக்டா அது மேல இடிக்க சல்லியா நொறுங்கிரும். ஆஹா, எல்லாத்தையும் உடச்சு தொலைஞ்சிட்டானே, இது பயங்கரமான பேட் நியூஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ள அழகா கொண்டு டைரக்டா சொருவ பறந்து 10 அடி போய் விழுவான். நம்பவே முடியல, உண்மையில நான் ஸ்ட்ராங்கரா தான் மாறி இருக்கேன். இப்ப எனக்குள்ளார பயங்கரமான சக்தி ஓடிக்கிட்டு இருக்கு, அதை வச்சு எல்லாமே எனக்கு பிரைட்டா மாத்துவோண்டா. சைல்டு டெம்பரர் இல்ல, இப்படி நடக்க கூடாது. இல்ல ஒரு எஸ்கிளாஸ் ஹீரோ தான், கண்டிப்பா நல்லாதான் இருப்பாரு. இப்ப எல்லாத்துக்குமே நான் ஸ்ட்ராங்கஸ்ட் மேனா இருக்கேன். தி கிரேட்டஸ்ட் ஃபோனிக்ஸ் மேனா நான் தாண்டா எல்லாத்தோட ஸ்ட்ராங்கா இருக்கேன். இங்க வாழ்ற எல்லாத்தோட நான் தாண்டா உச்சம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசிட்டு இருப்பான். அழுவுறியா? ஏன்னா அழுதுட்டு இருக்க? கவலைப்படாத, உன்னை ஒரே அடியில முடிச்சு விட்டுறேன். என்ன சொல்ற? நான் ஒன்னும் அதுக்காக அழுவல, என்னோட ஓன் வீக்னஸ் நினைச்சு அழுதுட்டு இருக்கேன். நான் நினைச்சேன் எந்த ஒரு பேட் அவுட்கம் வந்தாலுமே, எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலுமே சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் உள்ளார வந்தேன். ஆனா இந்த மாதிரி நடந்திருக்கவே கூடாது. எல்லாத்தையும் தாண்டி என்னோட அல்டிமேட் வெப்பனை இப்ப யூஸ் பண்ண போறேனே. வேகமா வா பிராவோ ஜெயண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கையை தூக்க, என்னது இது, திடீர்னு ஏதோ ஒரு ட்ரில்லு போட்டு வந்துடும். மேல இருக்கவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது, ஏன்னா கீழே ஃபுல்லா அதிர்ந்துட்டு இருக்கும். ரேடார்ல எங்கெங்கோ என்னென்னமோ வந்துட்டு இருக்கும். வேகமே முன்னாடி வந்து ஆறு மாதிரி மாறி அந்த இடமே வெடிச்சு சதுருமா. இப்ப வாடா சண்டைக்கு. திடீர்னு ஒரு கை வந்து இவனை அடிக்கி 2 பில்டிங்கு 10 பில்லன் எல்லாத்தையும் உடச்சிட்டு போய் விழுவான். என்னப்பா சண்டை ஆரம்பிப்போமா?
இந்த மாட்டை ஏதாச்சும் ஒன்று நடக்குதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனால தான்டா அண்டர் கிரவுண்ட்ல அங்கங்கேயும் என்னோட ஸ்டாக்கை நிப்பாட்டி வச்சிருக்கேன். இந்த தடவையும் உன் பொம்மையை தூக்கிட்டு வந்துட்ட போல இருக்கு. ஏப்பா இந்த மாட்டை ஒரு பவர் வச்சிருந்தா முன்னாடி யூஸ் பண்ண வேண்டியதானே? ஆமா நீ கரெக்டா சொல்றடா. இந்த மாட்டை ஒரு பவர் வச்சிருந்தா அப்படின்னா நீ முன்னாடி யூஸ் பண்ணிருக்கணும். ஆஸ்டிச் உன் கையில கடந்தோடனே இந்த ரோபோட் அப்படின்னா நீ தப்பிச்சு போயிருக்கலாம். ஆனா நீ அப்படி பண்ணல. அப்படின்னா அதுக்கு ஒரே அர்த்தம் தான், உன்னால இதை டைம் லிமிட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நான் சொல்றது ரைட்டா தப்பா? டேமிட், இப்போ எனக்கு 2 நிமிஷம் 38 செகண்ட் மட்டும் தான் இருக்குது. வேற வழியே கிடையாது. அதுக்குள்ள இவனை முடிச்சாகணும். உடனே ஒரு ஜெட் பூஸ்ட் எல்லாம் போட்டு வேகமா வந்து ஆன்னு சொல்லி கையை வச்சு ஒரு குத்து. இவன் குத்துனா குத்துக்கு 2-3 பில்லர் அங்க தெரிச்சுக்கிட்டு இருக்கோம். அவன் தடுத்துக்கிட்டே இருக்கான். வேகமா டேக் டவுன் பண்ணி ஆகணும். வேற வழியே கிடையாது. எனக்கு என்னமோ இவன் பவரை இவ்வளவு இன்க்ரீஸ் பண்றப்ப நான் நினைச்சது கரெக்டா இருக்கும் போலதான் தோணுது. 2 நிமிஷம் 10 செகண்ட் தான் இருக்கும். இவன் என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு டக்குனு மிசைல் அனுப்பிச்சு விட்டுருவான். அந்த மிசைல் வளைஞ்சு சுத்தி முத்தி போய்கிட்டே இருக்கும். மிசைல்ஸா? என்னடா நான் கூட உன்னை பெரிய ஆள் நினைச்சேன். உன்னோட வெப்பன் எல்லாம் விளையாட்டு ஜாமா மாதிரி இருக்குது. ஃபோனிக்ஸ் ஃபிளார் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை போட இது எல்லாமே வெடிச்சு சதறிடும். ஹீட் வேவ்ஸ் வச்சு தடுத்து விட்டுட்டானா? பரவாயில்ல, கோ லிட்டில் பிரேவ்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொன்னு அனுப்புவான். இதெல்லாம் சின்ன சின்ன ரோபோட் மாதிரி இருக்குமா? என்னடா இது, இதெல்லாம் ஈஸியா உடையிற மாதிரி இருக்குது. வேகமா அங்கிட்டு இங்கிட்டு சுத்தி ஃபயர் பண்ண ஜஸ்ட் மிஸ்ல வந்திருப்பான். பார்த்தா அந்த இடமே அப்படியே உருகி ஊத்திக்கிட்டு இருக்கும். இதை வச்சு நீ முடிச்சலான்னு நினைச்சியா? அங்க ஒரு அடியை போட எல்லாமே பறந்து போய் விழுந்துரும். இது இங்க நடந்துட்டு இருக்க டிவைடர் செல்னு சொல்லிட்டு உன்னை கிரியேட் பண்ணிட்டு இருப்பான். ஜெட் பூஸ்ட் எல்லாம் போட்டு பறந்து அப்படியே துரத்திக்கிட்டு போயிட்டே இருப்பானா. மிசைல இந்த தடவையுமே மறுபடியும் அமுச்சுடுவான். மறுபடியும் வளைஞ்சு போக ஹீட் ஃபிளாரை யூஸ் பண்ணி மறுபடியும் அதை தடுக்க. டேய் தம்பி, அந்த சூட்டு உனக்கு கேவலமா தான் இருக்குது. ஆனா ஸ்பீடு வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. இருந்தாலுமே அந்த சூட் உனக்கு சுத்தமா சூட்டே ஆகல. ஒருத்தனுக்கு ஒரு சூட் ஆயிடுச்சுன்னா எந்த அளவுக்கு பண்ணலான்றதை நான் காட்டுறேன். திடீர்னு ஃபால்கன் மூடுக்கு மாறிடுவான். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள பக்கத்துல வந்து நின்னு என்ன திடீர்னு ஸ்பீடா மாறிட்டான். இவனுக்கு டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு பகுட்டு இந்த இதை வாங்கிக்கோ அதை வாங்கின்னு சுத்தி வளைச்சு அடிக்க ரோபோட் டேமேஜ் மேல டேமேஜ் வாங்கிக்கிட்டே இருக்கும். இந்தா வச்சுக்கோ லிட்டில் பிரேஸை மறுபடியும் யூஸ் பண்ணுவான். அகைன் அவனை அங்கிட்டு சுத்தி அவனை ஒரு வழியா பிடிச்சி மறுபடியும் ஃபயர் பண்ணா அதை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருவான். என்ன இந்தாடா வச்சுக்கோ ஹாக் மூடுன்னு சொல்லிட்டு புதுசா ஒன்னு கிரியேட் பண்ணிட்டு வருவான். இவனுக்கா என்ன பண்றதுன்னே தெரியாது. அப்பா நீ கொடுத்த போர் நல்லா இருக்குது, கொடுத்ததை திருப்பி கொடுக்கணும் இல்லையா? இந்தா வச்சுக்கணும் அப்படியே ரிலீஸ் பண்ண அந்த இடமே பத்திக்கிட்டு எரியும். உடனே சைல்ட் டெம்பர் என்ன பண்ணுவான்னா சின்ன ஸ்வாட் எடுத்து அப்படியே வைப்ரேட் பண்ணி இறக்கலாம் ட்ரை பண்ணுவான். வேற வழியே கிடையாது. இவன் சீக்கிரமா டிஃபீட் பண்ணி ஆகணும். என்னால முடிஞ்ச அளவுக்கு டிஃபீட் பண்ணி ஆகணும். இந்த ஜெயண்ட் ரோபோட் அண்டர் டெவலப்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். 3 நிமிஷத்துக்கு மேல இது யூஸ் பண்ணவே முடியாது. ஒருவேளை அப்படி பண்ணனா இது செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் ஆயிரும். வேற வழியே கிடையாது. இவனை முடிச்சே ஆகணும். எனக்கு புரிஞ்சு போச்சுடா, எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் நினைச்சது 100% உண்மை போல இருக்குது. இவன் அந்த சண்டே வேகமா முடிக்கன்னு ஆசைப்படுறான். நான் முடிச்சு வைக்கிறேன் பாரு, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு ஸ்வாட உடைச்சு பறந்து போயிடுவான். டக்குனு ஃபால்கனா மாதிரி அவன் ஃபெதரை கூட நம்ம சைல்ட் டெம்பர் வந்து டாச் பண்ணிடுவான். அப்பதான் இவனுக்கு ஒரு விஷயம் தெரியும், பின்னாடி அவன் இருக்கான்னு சொல்லிட்டு வேகமா இவன் சீல்டு மேல மட்டார தட்டின்னு வந்து உழுவ சீல்டு அப்படியே கிராக் ஆக ஆரம்பிச்சிடும். அடே சைல்டு டெம்பர் ஏதாச்சும் பண்ணி தரடா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க வேகமா வந்துகிட்டே இருப்பானா. பீனிக்ஸ் மேனா உடையவே மாட்டான். மறுபடியும் இவன் ஃபெதரை விட்டு அடிக்க எல்லாத்தையும் டாச் பண்ணி எங்கெங்கே அடிச்சுட்டு போயிட்டு இருப்பானுங்க. எப்படியோ ஒரு வழியா வாகனமா அப்படியே கையில தூக்கிக்கிட்டு தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லி வாயிலேருந்து அப்படியே ஃபயர் மாட்ட ஒன்று விட்டுட்டு இருப்பான். ஒரு ரோபோட் அப்படியே டிசம்பிள் ஆகுறது எனக்குமே பெருசா பிடிக்கல. உன்னால என்னென்ன முடியுமோ எல்லாத்தையுமே யூஸ் பண்ணு. உன்னை லாஸ்டா ஒரு தனியா இருட்டு ரூமுக்குள்ள வச்சு சுத்தி முத்தி மான்ஸ்டர்ல வச்சு உன் கையில அந்த ரோபோட் இல்லாதப்ப நிக்க வைப்பேன்டா. அதுக்கு நான் ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. அங்கிட்டு இங்கிட்டு சுத்தி என் ஃபெதரை மட்டும் விட்டுக்கிட்டே இருந்தா போதும். ஒரு சமயத்துக்கு மேல உன் டைம் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அட்வான்டேஜை பாப்படா. இவன் அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு சீல்டு மட்டும் ஒன்று மாட்டிப்பான். என்னடான்னு பார்த்தா அந்த மினி ரோபோட்ஸ் இருக்கும்ல அதை வச்சு ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருப்பான். நீ இந்த மாட்டை ஏதாச்சும் ஒன்று பண்ணுவேன்னு தெரியும், அதனால தான்டா உனக்கு முன்னாடியே ஒன்று ரெடி பண்ணி வச்ச. இப்ப பாரு உன்னை முடிச்சு விடுறேன். ஜாயன் நக்கல் சாண்ட்விச்னு சொல்லிட்டு அவன் பவர் மொத்தத்தையும் எடுத்து ஆன்னு குத்த ஹாக் மோடுக்கு மாறி எல்லாத்தையும் அவன் கையில வாங்கிட்டு இருப்பான். என்ன பிளாக் பண்ணிட்டானா? எத்தனை தடவை சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். பவர் எல்லாத்தையும் கொடுத்து இறக்கிக்கிட்டே இருப்பான். சொல்லி இவங்க 2 பேரும் மாத்தி கத்த டைம் அப்படியே 1.15 மாறும். சிஸ்டத்துல கூலிங் ஏரியா காட்ட ஆரம்பிச்சிடும். என்னடான்னு பார்த்தா இவன் ஹாக் மூடுக்கு மண்ண நெருப்பை ஏத்திட்டு இருப்பான். வேகமா பூஸ்டர் ஆக்டிவேட் பண்ணி எல்லா அவுட்மெண்ட்டுமே போடுன்னு சொல்லி கத்த ஃபுல்லா பூஸ்டரை இறக்கி விட்டு
படான்னு இறக்கி விட அதோட ஷாக் வேவ் அப்படிங்கிறது பயங்கரமா பிரதிபலிக்கும். ஒரு சமயத்துக்கு மேல ஃபீனிக்ஸ் மேல ஒண்ணுமே பண்ண முடியாது, எல்லாத்தையும் உடச்சுக்கிட்டு போயிட்டு இருப்பான். எப்படியாச்சும் இவனை சுக்கா உடச்சே ஆகணும். கொஞ்சம் விட்டா கூட இவன் மறுபடியும் ரீஜென்ரேட் பண்ணிக்கிட்டே வருவான், இன்ஃபினிட்டா பண்ணிக்கிட்டே வருவான். அதுவும் போன தடவையோட பவர்ஃபுல்லா வருவான், வேற வழியே கிடையாது. நான் வாகனமா ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னா இவனை கொன்னே ஆகணும், சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லி வேகமா இவன் பவர் ஃபுல்லா போட்டுக்கிட்டு இருக்க. ஏதோ ஒரு சிக்னல் மாட்டுது, எனக்கு வேற வழியே தெரியல. அவங்க கூட ஏதாச்சும் ஒன்று சேர்ந்து இவனை அட்டாக் பண்ணாதான் உண்டு, எப்படியாச்சும் இவனை தோக்கடிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு இடத்துல இறங்குனா அது வேற எந்த இடமும் கிடையாது, பிளாஸ்டிக்ல சண்டை போட்ட இடம். சே, நான் நினைச்ச மாதிரி தான் இவன் மறுபடியும் ரிவைவ் பண்ணியே வருவான். கீழே தான் பிளாஸ் இருக்கான், அவனை எப்படியாச்சும் பிடிச்சாகணும். பிளாஸ், நீ அங்க இருக்கியா, வாடா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். நம்மளால என்ன பண்றது தெரியாம கத்தி வச்சு போட்டு ஒவ்வொரு இடமா போயிட்டு இருப்பான். அப்படியே டமான்னு தண்ணிக்குள்ள உழுவ. இல்லை இதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியே இந்த இடத்த பார்த்தா ஃபுல்லாக ஒரு மாதிரி ரோபோட்டா என்னன்னே தெரில. அது தண்ணிக்குள்ள ஃபுல்லாக அதுவாகவே கிடக்கும். என்னாச்சு? இல்லை, இதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஃப்ளாஷோட டிரான்ஸ்மிட்டர் இங்கே இருக்குண்ணா. ஃப்ளாஷ் செத்துட்டானா? இந்த பகுட்டு பின்னாடி பெருசா வெளிச்சமா வர திரும்பி பார்த்தா சோயா இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். லவ் யூ so much.